ஹலோ டிசிபி ஃபேமிலிஸ். ஸோ ஏற்கனவே ரேபிஸ் பற்றி நான் பேசியிருக்கேன், கேட்டுக்கும் ரேபிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரேபிஸ் எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ், எவ்வளவோ அவேர்னஸ் வீடியோ இருந்தாலும் மக்கள் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து பார்க்குறேன். அதாவது 4 months வந்து அவர் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, டிடி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்னு சொல்லும் போது ரேபிஸை பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தரேன், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஸோ ரேபிஸ் வந்து டாக் மூலமாக கேட் மூலமாக அவங்க பைட் பண்ணி அவங்க சலைவா மூலமா தான் வந்து பரவுது ஹியூமன்ஸ்க்கு. அதாவது அவங்க சலைவா நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஊண்டுல பட்டாலும் சரி, அந்த ரேபிஸ் இருக்கிற சலைவா தான், நார்மல் சலைவா இல்லை, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ நம்ம ஊண்டுல பட்டாலும் சரி, அது மூலமாகவும் நமக்கு ரேபிஸ் வந்துடும். அப்படி இல்லைன்னா அவங்க பைட் பண்ணும் போது அது அந்த சலைவாவோட அந்த பைட் வந்து இறங்கும் போது அது ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து ரேபிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ரேபிஸ் வந்து அந்த டாகுக்கோ கேட்டுக்கோ வரும்போது அவங்க வந்து அந்த சிம்டம்ஸ் வரும்போது அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க வைல்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பேசிக்காக வந்து எல்லா பூனைங்களுக்கும் நாய்ங்களுக்கும் நம்ம வந்து ஏஆர்வி போடணும். ஸோ வீட்டு பூனைங்க வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம், பட் ரோட் பூனைங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் டாக் வந்து அப்படி கிடையாதுங்க. ஸோ இந்த எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து யார் மேலே இருக்குன்னா கம்யூனிட்டி ஃபீடர்ஸ் மேலே தான். இந்த இடத்துல நான் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு டாகு போய் குழந்தைய கடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம், மாடு போய் குழந்தைய முட்டுதுன்னு நியூஸ் பார்த்துருக்கோம். டாகாக இருந்தாலும் சரி, டாகு போய் மாடை கடிச்சு மாடுக்கு ரேபிஸ் சிம்டம்ஸ் வரும்போது அது வைல்டாக மாறுது. ஸோ இத்தனை மாதிரி இந்த சொசைட்டியில் வந்து ரேபிஸ் பரவுறதுக்கான ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ உடனே குழந்தைய கடிச்சிருச்சுன்னா நியூஸில் போடுவாங்க. நியூஸில் போடும்போது கீழே பார்த்தாக்கா நாயை ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு இத்தனை ஆக்சிடென்ட்னு சொல்லி நடக்குது. ஆனால் நம்ம யாருமே வண்டி வாங்குறத ஸ்டாப் பண்ணலை, வண்டி ஓட்டுறதையும் ஸ்டாப் பண்ணலை. ஸோ நம்ம வந்து நாயை வந்து ஒழிக்கிறத பற்றி கவலைப்படாமல் நாயை வந்து எப்படி பாதுகாப்பாக நம்ம கம்யூனிட்டியில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டால் போதும். நம்ம தெருவில் இருக்கிற நாயை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். எல்லாருமே வந்து, அதாவது தெருவில் 10 வீடு இருக்குன்னா ஒரு வீட்டுக்காரவங்க யாராவது இந்த மாதிரி கம்யூனிட்டி ஃபீடர்ஸாக மாறினாங்கன்னா, கம்யூனிட்டி ஃபீடர்ஸ் வந்து நாய்க்கு சாப்பாடு போட்டு அதை வந்து பெட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏகப்பட்ட கேம்ப்ஸ், ஃப்ரீ கேம்ப்ஸ் போடுறாங்க இந்த ஏஆர்விக்காக. நீங்கள் கூட்டிகிட்டு போய் அந்த ஏஆர்வியை போட்டுட்டு இந்த வருஷம் இந்த டேட்டில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வருஷம் அதை வந்து ரெனியூ பண்ணணும். அதையும் நீங்கள் ட்ராக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஏஆர்வியை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து புரியலன்னா மறுபடியும் பாருங்கள். உங்களுக்கு வந்து நாயோ பூனையோ கடிச்சிதுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் டிடி போட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ அண்ட் டேக் கேர் கைஸ்.